பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை அடங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு அன்றாடம் எதிர்நோக்குகின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்பதெல்லாம் விலகி அவருடைய பாதையிலே ஒரு சுத்தமாக நடந்து செல்கின்ற வாழ்க்கை பாதை அவர்களுக்கு உருவாகும். கணபதியினுடைய புராணத்தில் இருந்து கணபதியுடைய மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலை எனப்படும் அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என்று கூறுகிறார். கணேச உத்தரதாயினி உபநிஷத்தில் இது கூறப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் இதை கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி வாகையை சூட வேண்டும். இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 29/12/2023 கிழமை வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் சோபகிருது, தமிழ் மாதம் மார்கழி 13வது நாள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருவாய் மொழி விழா, திருத்தணி முருகபெருமான் கிளிவாகன சேவை, திரிதியை திதி மேல்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய திதி துவிதியை காலை 8:15 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் அதிகாலை 3:42 வரை. யோகம் மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் மூலம் சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி தனுசு ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலன் அந்த தலைப்பு என்னவென்றால், இந்த 4 ராசிகளின் தலை விதியை மாற்றும் புதன் பகவான் சில ராசிகளின் தலை விதியை மாற்றப் போகின்றார். ஜோதிட ஜாம்பவான்களுடைய கூற்றுப்படி தனுசு ராசியில் சூரியன் இருப்பது மத இழப்பை குறிக்கிறது. புனித யாத்திரைக்கான திட்டங்கள் இருந்தால் மற்றும் டிக்கெட்டுகள் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த திட்டம் ரத்து செய்யப்படலாம். ஏனெனில் ராசியின் காரணமாக தங்கள் மத வழிபாடு செய்வதிலிருந்து தொண்டு மற்றும் பிற செயல்கள் இருந்து அவர்கள் தடுக்கப்படுவார்கள். ரிஷப ராசியினர் குடும்பத்திலே ஆன்மீக நடவடிக்கைகள் நடக்க போகின்றது. குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்காக வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பணியாளர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றப்படுவர். மிதுன ராசியை சார்ந்தவருடைய கல்வி சார்ந்த பணிகளும் மரியாதையும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். வேலையில் உற்சாகம், தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இது ஒரு நல்ல நேரம். அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வர். நண்பர்களுடைய ஆதரவை பெறுகின்ற நேரம். சிம்ம ராசியினர் சொத்து மூலமாக வருமானம் அதிகரிக்கும். சொத்து பரம்பரை, கலை மற்றும் இசையில் ஆர்வம் அதிகரிக்கும். பணி இடத்திலே மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இடத்தை மாற்றவும் முடியும். வருமானம் அதிகரிக்கும். சொத்து மூலமாக வருமான ஆதாரங்கள் உருவாகின்றன. தனுசு ராசியினர் போட்டித் தேர்வுகளுக்கு தோற்பவர்கள் சிறப்பான முடிவை பெறுவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நேர்காணலிலே வெற்றி பெறுவார்கள். பல ஆண்டுகளாக உங்களை துன்புறுத்திய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். வாகனம் வசதியாக இருக்கும். தனது குடும்பத்தினரோடு ஆன்மீக நிகழ்ச்சியிலே ஈடுபடுவார்கள். அருமையான இந்த கோச்சார பதிவு உன்னிப்பாக கவனிப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாறுதலை கொண்டு வரும்.
உற்று நோக்கினால் பற்று ஏற்படும் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. அதை அன்பர்கள் மறக்க கூடாது. தூண்டிக்காரனுடைய கண் மிதப்பின் மீது இருக்க வேண்டும் என்பது கூறுவது போல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடம் கிரகங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இதை ராசி சக்கரம் என்று அழைக்கிறார். அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன் சொல்லப்படுகிறது. அதை கேட்டு அன்பர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பற்றி உண்மைகளை அறிய வேண்டும். ஒவ்வொரு மாலை நேரத்திலும் 6 மணி அளவிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத தொடர் பதிவிடப்படுகிறது. அதையும் கேட்டு நீங்கள் பயன்பட வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு செவிசாய்ப்பார். புது முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வியாபாரத்தில் பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும். அலுவலகத்தில் வேலை பளு குறையும். பண வரவு உண்டு. நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தூக்கலாக இருக்கும். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எதிர்பார்க்காத பணம் வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும் பெருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய அளவிலே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டு உற்றார் உறவினரிடம் மன மகிழ்ச்சியை பெறுவார். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியாக புதியவர்களை சந்திப்பீர்கள். பண விஷயத்திலே கவனமாக இருங்கள். தம்பதிக்குள் இருந்து வந்த பிணக்கு நீங்கும். எதிர்காலம் பற்றி சில முடிவுகளை எடுப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியம்மா சின்னம்மா தாய் வகையரா உதவி செய்யும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். மிருக சீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தினரிடம் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்க வேண்டும். சில யோசனைகள் தோன்றும். பால்ய நண்பர்கள் ஆதரவாக இருப்பார். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற அன்பரிடம் இருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் தந்தையின் உதவி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இறைவனாலும் ஆசீர்வாதம் பெரியவர்களாலும் ஆசீர்வாதம் ஏற்படும். கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பணிபோர் நீங்கும். பிள்ளைகளிடம் பாசம் காட்டுவீர்கள். வாகனத்தால் ஏற்பட்ட செலவு நீங்கும். வெளியூர் பயணங்களால் திருப்தி தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணத்தால் ஆதாயம் உண்டு. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அது இஷ்டமாகவே வந்து சேரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார். வீட்டிலே விசேஷங்கள் ஏற்பாடாகும். உறவினர்களுக்கு ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகத்தான வாய்ப்பு ஏற்படும். தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாராளமான பொருளாதாரம் கிடைத்து கடன் தொல்லை மறையும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையில் தொழிலில் நல்ல உத்தரவாதம் கிடைத்து மனமகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வீர்கள். கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். நீண்ட நாளாக நினைத்து கொண்டிருந்த காரியம் ஒன்று இப்பொழுது நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முக மறைமுக உதவி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையிலே உதவிகள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சீரும் சிறப்பும் பேரும் புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீர்கள். தாயார் குழந்தைகளுடைய உடல்நிலை சீராகும். கூட்டு தொழிலே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீகத்திலே உதவி கிடைக்கும். ஆன்ம பலம் கூடும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழப்பம் வந்து நீங்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்.
புது நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். தொழிலே அலைச்சல் இருக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். தாய் வழி சொந்தங்கள் வீட்டுக்கு வருவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஆதரவு. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரிகளால் சகாயம் நடக்கும். எதிர்காலம் பிரகாசிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து சங்கடத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இந்த தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல்கள் கூடாது. கவனத்தோடு இயக்க வேண்டும். மகான்களையும் சித்தர்களையும் வணங்கி சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்துக் கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் மதிப்பு உயரும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும். கடன் சுமைகளை குறைக்க புது வழி பிறக்கும். வாகனத்தில் இருந்து பழுது நீங்கும். நண்பர்கள் உயர் அதிகாரிகளால் அனுகூலம் உண்டு. நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன திரை, பெரிய திரை, வெள்ளித்திரையிலே வாய்ப்பு உண்டு. திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பலம் கூடி அற்புதமான காலமாக இது தோன்றும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவலையில் இருந்து விடுபடுகின்ற மார்க்கம் உங்களுக்கு தெரியும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய வருகை அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி கிட்டும். உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள். சொத்து பிரச்சனை உடன் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கமிஷன், கான்ட்ராக்ட் வியாபாரம் சிறப்பாக இயங்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன தைரியம், தன்னம்பிக்கை பெருகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் தந்தையினுடைய உதவி கிடைத்து மன மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வார்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு பால்ய நண்பர்களை சந்திப்பீர். குடும்பத்தினுடைய அன்பு அதிகரிக்கும். கலை பொருட்களை வாங்குவீர். உத்தியோகத்தில் நிம்மதி கிட்டும். வீண் அலைச்சல்கள் அவ்வப்போது வந்து போகும். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வங்கிகள் உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பிலே வரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வகையிலே உதவிகள் கிடைத்து மன நிம்மதியை பெருக்கிக் கொள்வார். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.